மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். டவுன் பஸ்களின் ஹாரன்களும் வெளியூர் பஸ்களின் இன்ஜின் உருமல்களும் இடையே அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த பயணிகளால் பரபரப்பாய் இருந்தது. சென்னை போர்டு தாங்கிய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டின் கிழக்கு வாயில் வழியாக வெளிவர வெகு அவசரமாக மனைவி திவ்யா, 6 வயது குழந்தை அரவிந்த் ஆகியோருடன் குறுக்கே வந்து பஸ்ஸை நிறுத்தினான் ராஜசேகர். சட்டென பிரேக் பெடலில் கால் வைத்து வண்டியை நிறுத்திய டிரைவர், யோ, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் குடும்பத்தோடு வந்து இப்படியா குறுக்க வர்றது என்று சலித்து கொள்ள, விழுப்புரம் ஏறலாங்களா என்றவனுக்கு, அதான் நிறுத்திட்டியே பஸ்ஸை காலியாக கிடக்கு, உள்ளே போய் உட்கார சொல்லு குடும்பத்தை என்று டிரைவர் விரட்டியவாறே வண்டியை நகர்த்த, அரவிந்துடன் திவ்யாவை ஏற்றிவிட்டு தானும் தொற்றிக்கொண்டான் ராஜசேகர். பஸ் மதுரை அவுட்டரை தாண்டியதும் மெல்ல கியரை மாற்றி வண்டியின் வேகத்தை கூட்டினார் டிரைவர். சுற்றிலும் இருந்த பொட்டல் காடுகளிலிருந்து காற்று உஷ்ணமாக முகத்தை தாக்கியது. குழந்தை அரவிந்த் அழத் தொடங்கிவிட்டான். என்னங்க, நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் தானே இது, அப்புறம் என்ன வேடிக்கை வேண்டி கிடக்கு, இவனை கொஞ்சம் குடிங்க என்று திணிக்கப்பட்ட அரவிந்தை திவ்யாவிடம் இருந்து வாங்கி கொண்டான் ராஜசேகர். குழந்தை பெரியதாய் அழ ஆரம்பித்தது. எரிச்சல் அடைந்த திவ்யா, ஒரு குழந்தையை வைத்து கொள்ள துப்பில்லை, அப்படி என்னதான் வளர்த்தாங்களோ உங்கள் அம்மா என்று சொல்லிக்கொண்டே, சோத்து கைக்கு மாத்து கை இல்லாமல் ஒருத்தியே கிடந்து உசுர விட வேண்டியிருக்கு என்றவளாய் வெடுக்கென குழந்தையை பிடுங்கி கொண்டாள் திவ்யா. ஏய், ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? லேசாக முணுமுணுத்தான் ராஜசேகர். அரவிந்தனின் அழுகை கதறலாக மாறியது. சக பயணிகளில் ஒருவர் பெரியவர், குழந்தைக்கு பசிக்க போகுதம்மா என்று சொன்னவரை திரும்பி பார்த்து முறைத்தாள் ஆத்திரமாய் திவ்யா. ராஜசேகரன் கையில் இருந்த பையை பறித்து பால் புட்டியை குழந்தை அரவிந்தின் வாயில் திணிக்க, கழுக் கழுக் என நுரையை தள்ளியது வாயில் குழந்தை. சீ சனிய, எப்போ பாரு அழுக, எனக்குன்னு வந்து பிறந்து இருக்கு பாரு, வாச்சவனும் சரியில்லை, வாரிசாவது ஒழுங்காக இருக்கக்கூடாதா? சலிப்புடன் தோளில் சாத்தி ஓங்கி ஓங்கி முதுகில் தட்டினாள் திவ்யா. இந்தாமா, பாத்துமா, பச்சை பிள்ளையை இப்படியா தூங்க வைக்கிறது? குழந்தைய பெற்றா மட்டும் போதுமா? வளர்க்க தெரிய வேண்டாமா? பக்கத்து சீட்டு பாட்டியின் திவ்யாவுக்கான அறிவுரை ராஜசேகருக்கு அவனுடைய அம்மாவை நினைவுபடுத்தியது. தான் 8 வயதில் டைஃபாய்டில் படுத்து 1 மாதம் கஷ்டப்பட்ட போது இரவு பகல் பாராது மடியில் கிடத்தி கைவிசிறியை வீசியவாறு தாளாட்டிய அன்பு, தாயின் அன்பு மணக்கண் முன்னே வந்து நின்றது ராஜசேகருக்கு. குழந்தை அரவிந்த் பலமாக குரல் கொடுத்து அழ, பஸ்ஸில் இருந்த பலரும் பல்வேறு அபிப்பிராயங்களை சொன்னார்கள். குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு போலமா, நல்லா தூங்க வைமா. மார்போடு அணைத்து தட்டி கொடுத்து பார்த்தாள் திவ்யா. பலனில்லை. ஏதாவது புடைவி இருந்தால் கைப்பிடியில் கட்டி தூளில் போடுமா. அறிவுரைகள் தொடர்ந்து வர திவ்யாவின் முழங்கை கம்பியில் இடித்த வழியில் வேதனையில் திரும்ப தன் நினைவிற்கு வந்தான் ராஜசேகர். என்ன திவ்யா என்று கேட்டான். மண்ணாங்கட்டி, குழந்தை கதறது, சுற்றி உள்ளவங்க எல்லாம் சொல்கிறது தெரியலை, தூளியை கட்டுங்கன்னு நான் வேற உங்களுக்கு சொல்லணுமா? முறைத்தவளாய் பார்த்து மறுபேச்சின்றி அவசரமாக தூளியை கட்டி குழந்தையை தோளில் போட்டு அம்மாவின் ஆராரோ ஆரிராரோ பாடினார் ராஜசேகர். பாடியவன் பாட்டிலேயே லயிக்க குழந்தை தன் குரலில் சுருதியே கூட்டியது. அப்படி என்ன நினைப்போ என்று திவ்யா கேட்க, அது திவ்யா, அம்மா ஞாபகம் வந்துடுச்சு என்று சொன்னான். ஆமாம், அம்மா, பொல்லாத அம்மா, அதான் இப்போ தானே போயிட்டு வந்தோம். ஒரே பையன், நீங்கள் இருக்கிறது ஒரு வீடு, ஓட்டு வீடு, அதுவும் ஒரு ஓட்ட வீடு, அதை உங்கள் மேலே எழுதி வைக்க அவங்களுக்கு மனசு வரல, முடியாதுன்ட்டாங்க. அப்போ அம்மா என்ன அம்மா, அவங்க அங்கேயே அனாதையாக கடந்து சாகட்டும் என்று திவ்யா சொன்னாள். இங்கே பாரு, இதை பாரு, என்னையே என்ன வேணாலும் பேசு, பொறுத்துப்பேன், ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி மட்டும் தாறுமாறாக பேசினா பஸ்ஸுன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிடுவேன் என்று அவன் சொல்ல, இருவருக்கும் தகராறு ஏற்படவே பக்கத்தில் இருந்த பெண், என்ன மனுஷங்க நீங்கள், குழந்தை கிடந்து அழுகுது, என்னதான் வெள்ளியானாலும் ஒரு குழந்தைய 6 மாதம் வரை வளர்க்குறது பெரிய பாடுன்னு சொல்லுவாங்க. குழந்தை மேலே பாசம் வேணாம், புருஷங்கிட்ட போய் இப்படி சண்டை போடுற, நானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு 6 குழந்தைகளை வளர்த்தேன் தெரியுமா
என்று அந்த பெண் சொல்ல, திவ்யா கோபமாய் பேசியவளை பார்த்து முறைக்க, குபுக் என்று சிரிப்பு வந்தது ராஜசேகருக்கு. இந்தாமா, குழந்தைய கொஞ்ச நேரம் நான் பார்த்து கொள்கிறேன். வாப்பா என் தங்கமே, வருவியா, அழுவியா, அழக்கூடாதுப்பா என கொஞ்சியவாறு அரவிந்தை வலுக்கட்டாயமாக வாங்கி பக்குவமாய் ஒரு கையை கழுத்தில் தாங்கி பிடித்து தோளோடு தோள் சேர்த்து அணைத்து தட்டி கொடுத்து கூடவே தாளாட்டும் பாட ஆச்சரியம். அரவிந்தன் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக விசும்பலாகி அடங்கி போனது. ராஜசேகர் சிலாகித்து போனான். இவளல்லவா தாய், இதுவல்லவா தாய்ப்பாசம் என்று நினைத்தான். அப்பா 3 வயதிலே தவறிவிட முதலில் தவித்து தடுமாறிய அம்மா மெல்ல சுதாரித்து ஒரு இட்லி கடை வைத்து தன்னை படிக்க வைப்பதற்காக கிடைத்த நேரத்தில் வீட்டு வேலைகள் செய்து ரோட்டில் சாணி பொறுக்கி விற்று பணம் சேர்த்து எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக மலரும் நினைவுகளாக ராஜசேகருக்கு மணக்கண் முன் வந்து நின்றது. ஒரு நாள் சேகர் ஸ்கூலில் பக்கத்து சீட்டு பையன் சாப்பிட்ட மீன் குழம்பு பற்றி கூறி அவனுடைய ஆசையை கூற, அடுத்த நாளே வீட்டில் சட்டி நிறையாக செய்து கொடுத்தாள் மீன் குழம்பு அம்மா. அன்று இவன் கை மட்டுமல்ல, ஊரே மணத்தது 4 நாளைக்கு. ஆசையாசையாய் நாள் முழுவதும் வயிறு முட்ட முட்ட சாப்பிட்ட அவன் பாசத்தோடு அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொள்ள காதை மறைத்திருந்த தலைமுடி விலகிவிட்டது. வெற்றுக்காது இருந்தது. அதிர்ச்சியில் ஆடிப்போனான் ராஜசேகர். தன் மகனின் ஆசையை நிறைவேற்ற அதை தவிர வேறு ஒன்றும் இல்லாத நிலையில் ஒரே ஒரு நகையையும் அடகு வைத்தவள் அவன் அம்மா. பொல பொலவென கண்ணீர் வந்தது ராஜசேகருக்கு. வெளியே வேடிக்கை பார்க்க நகரும் மரம், செடி, கொடி. ஒரு மரத்தில் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் போர்டு தொங்கியது கண்ணில் பட்டது. சே, இந்த உலகத்தில் வாழ்வு, வசதி, பங்களா, ஆடம்பரம் இப்படி எவ்வளவோ போலி. அன்பு மட்டும்தான், அம்மாவோட தூய தாய் அன்பு மட்டும்தான் நிரந்தரம் என பொறி தட்டியது மூளைக்குள். தன் தோளில் தலை சாய்ந்து உறங்கும் திவ்யாவை பார்த்தவன் குழந்தை சுமையை இறக்கி வைத்த நிலையில் சுகமாக உறங்கி கொண்டிருந்தாள் திவ்யா. இது நாள் வரை தன் மீது திவ்யா மீது வராத கோபம் இப்போது வந்தது. தான் வேலைக்காக சென்னை வந்தபோது அம்மா பேசிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர, ராசா, கெட்டு பட்டணம் போன்னு சொல்லுவாங்க, நீ அங்கே போய் கெட்டு போயிடாதப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அடிக்கடி வந்து போப்பா என்று சொன்னாள் அம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்கிற? இந்த ராஜசேகர் ஓம் பையம்மா, நிச்சயமாக நல்லபடியாக இருப்பேம்மா. போய் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல வீடு பிடிச்சு உன்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சோறு போடுவேம்மா. உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கேம்மா. நீ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேம்மா என்று இப்படி சொன்னவன் கோட்டுக்கு பதில் வட்டத்திற்குள், காதல் வட்டத்திற்குள் சிக்கி கொண்டான். மெரினா பீச்சில் காற்று வாங்க போய் காதல் வாங்கி திவ்யாவிடம் ஆசைப்பட்டு அடங்கி போனான் ராஜசேகர். தனக்காக மாதம் ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொன்ன மகன் கையில் மாலையை கொடுத்து அம்மா காலில் திவ்யா சகிதம் விழுந்தபோது விக்கித்துதான் போனாள் அவன் அம்மா. இந்தாம்மா, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. நீ வளர்ந்த விதம் வேற, நாங்கள் வளர்ந்த விதம் வேற. என் பையன் ரொம்ப அப்பாவி. எனக்கு எல்லாமே என் ராசாதான். அம்மா, நீ தான் அவனை பார்த்துக்கணும். கலங்கிய தாயின் கண்ணீர் கலக்கியது ராஜசேகரை. சூரியன் வானில் உச்சத்தில் இருக்க மணி 12 தாண்டி இருந்தது. நேற்று இந்நேரம் கிராமத்தில் இருந்தபோது அம்மா பேசிய பேச்சுக்கள் அவன் நினைவிற்கு வந்தன. வா ராசா, இப்பதான் இந்த பாவி நினைப்பு வந்ததா? இங்கே வந்து வருஷம் 2 ஆச்சேடா. ஆமாம், இது யார், உன் குழந்தையா? பையன் பிறந்து இருக்கான்னு கடுதாசி போட்ட. எழுத படிக்க தெரியாதனால நான் பஸ்ஸை பிடித்து ஓடி வர முடியலடா, இல்லைனா பறந்து வந்திருப்பேன். டேய், என்ன அப்படி பார்க்குற? நான் உங்கள் அப்பாவை பெத்தவ, உன் பாட்டிடா என்று அவன் அம்மா சொல்ல, நிமிஷத்தில் குழந்தையோடு குழந்தையாகி போன தன் அம்மாவை கண்டு சிலிர்த்து போனான் ராஜசேகர். சென்னைக்கு போயிட்டு இவளை பார்க்காம இருந்திருக்க கூடாதா? இந்த திவ்யாவை பார்த்து இப்படி ஆகி போச்சு என்று மனசுக்குள் நினைத்தான் ராஜசேகர். அம்மா அம்மா, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு. என்னதான் 2 பேர் வேலை பார்த்தாலும் பணம் பத்தலை. விழுப்புரத்தில் எங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் வீடு ஒன்று விலைக்கு வருதுமா. அதை வாங்கி போடலாம்னு திவ்யா ஆசைப்படுறா. அதான் நம்ம வீட்டை விற்று என்று இவன் முடிக்கும் முன், ஐயோ
என் உசுறு இருக்கிற வரைக்கும் இதை என் காதில் சொல்லாதடா என அம்மா கெஞ்ச, இங்கே பாருங்க அம்மா கிட்ட என்ன தயங்கி தயங்கி பேச்சு என்று சொன்னாள் திவ்யா. இதை பாருங்கம்மா, நாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து இங்கே வர ஒரு தடவைக்கு 1000 ரூபாய் செலவாகுது. அப்புறம் உங்களுக்கு புடவை அது இதுன்னு செலவு வேற இருக்குது. அதுதான் இந்த வீட்டை விற்று போட்டு என்று மறுபடியும் அவன் சொல்ல, வேண்டாம்டா ராசா, வேணாம். உங்களுக்கு வேணா இந்த ஓட்டு வீடு உடஞ்சு போன ஓட்ட வீடா உங்கள் பார்வைக்கு தெரியலாம். ஆனால் என்னோட மனசில் இருக்கிறது உங்கள் அப்பா ஓடியாடி வேலை செஞ்சு கட்டின வீடுடா. என் உசுரை கூட அவர் போன இடத்துல இந்த வீட்டில் தான் போகணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோடா. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா. நான் போனதுக்கப்புறம் இந்த வீடு இடம் எல்லாம் உனக்குத்தாண்டா என்று சொல்லி மேலே பேச வார்த்தை வாயில் வராது. அம்மா கதற, அம்மா அம்மா எனக்கு வேணாம், நீ அழ வேணாமா. ராஜசேகர் தேற்ற முயற்சிக்க, என்னங்க திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்த உடனே இப்படி பேசினா எப்படி? இதை பாருங்க, ஒரு ஆத்திர அவசரம் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடு நிலம். இது உங்கள் பரம்பரை வீடு தான். எனக்கு அந்த வீடு வாங்க 10,000 பணம் தேவை. இல்லைன்னா இந்த வீடு சொத்து யாருக்கு வேணும்? அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க என இவன் கையை பற்றி பேசியவள் மீண்டும் என்னவோ அம்மா அம்மானு உருகினீங்க. பெத்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து சோகமே இல்லாமல் சுகமாக இருக்கிறவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க போவோம். இனிமே இந்த ஊர் வேண்டாம், உங்கள் அம்மா சகவாசமும் வேணாம் என்றவளின் பேச்சை கேட்டு அம்மாவை கதற விட்டு தான் புறப்பட்டு வந்தது தவறு என உணர்ந்தான் ராஜசேகர். தொண்டை குழிக்குள் ஏதோ அடைப்பதை உணர்ந்த ராஜசேகர் கை கால்களில் பதற்றம் பரவ ஆரம்பித்தது. திருச்சி பஸ் நிலையத்தை அடைய காத்திருந்தவன் திவ்யாவை உசுப்பினான். திவ்யா திவ்யா திருச்சி வந்துடுச்சு. எனக்கு அம்மாவை அந்த மாதிரி பேசிட்டு வந்தது மனசில் கவலையாக இருக்குது. எனக்கு படபடப்பாக இருக்குது. நீ என்ன செய்கிற? இந்த பஸ்ஸிலே விழுப்புரம் போ. நான் எப்படியாவது அம்மாவை சமாதானம் பண்ணி அடுத்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராது தாவி குதித்து மதுரை பஸ்ஸில் ஏறினான் ராஜசேகர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பின் கிராமத்தை அடைந்தவன் வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான். உள்ளுக்குள் விவரிக்க முடியாத ஒரு பயம். தெருவை அடைந்து திரும்பியவன் பார்வையில் அந்த சின்ன பிள்ளையார் கோவில். வீட்டில் விளக்கு இல்லாததால் தான் படித்த தனக்கு படிப்பு சொல்லி தந்த கோவில் டியூப்லைட் கண்ணில் மினுமினுக்க அது கண்ணை மூடி மூடி திறந்து எரிந்து கொண்டிருந்தது. அம்மா என அலறியவனாய் வேகமாய் கதவை திறந்து உள்ளே பாய்ந்தவனை வரவேற்க அங்கு அம்மா இல்லை. ஐயா, பரமசிவன் ஐயா என அடுத்த வீட்டை அணுகி கூப்பிட போனவன் கும்பல் கும்பலாய் கிராமமே போவதை பார்த்து அந்த திசையில் 4 அடி எடுத்து வைக்க பஞ்சாயத்து பள்ளி திண்ணையில் அவன் அம்மா மாலை பத்திகளுக்கு இடையே நிரந்தர நித்திரையில். ஐயோ அம்மா, உன்னை பார்க்கத்தானே இப்போ ஓடோடி வந்தேன், அதுக்குள்ளே போயிட்டியம்மா. அம்மா வா என காலை கட்டி கொண்டு அழுதான். பாவி, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். புண்ணியவதி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தா. பையன் இன்னைக்கு ஊருக்கு போனதும் கதறிக்கிட்டு ஓடி வந்து இதை என் வீட்டை எப்படியாவது யாருக்காவது விற்று என் பையனை வர சொல்லி லெட்ரு போடுங்கன்னு சொன்னவ பொட்டுன்னு உசுரை விட்டுட்டாளே. பாசம் நிறைந்த அம்மாவிற்காக ஊரே கதறி அழுதது.